அண்மை செய்தி. திண்டிவனம் பேருந்து நிலையத்தில் முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி பெயரை நீக்கிவிட்டு கருணாநிதி பெயரை வைத்த ஸ்டாலின் அரசு அதிமுக எம்பி சி.வி. சண்முகம் தலைமையில் அதிமுகவினர் நடத்திய போராட்டத்திற்கு அடிபணிந்து கருணாநிதியின் பெயரை அகற்றியிருக்கிறது. கருணாநிதியின் மகன் ஆட்சியிலேயே கருணாநிதியின் பெயரை இடிக்க வைத்திருக்கிறது அதிமுக. இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாரதி வழங்க கேட்கலாம். வணக்கம் பாரதி, கூடுதல் தகவல்கள். வணக்கம் அருண். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் கடந்த 55 ஆண்டுகளாக செயல்பட்டு வந்த இந்திரா காந்தி பேருந்து நிலையம் இடநெருக்கடி காரணமாக கட்டிடங்கள் வழிதந்தன. இதன் காரணமாக இடித்து அகற்றப்பட்டது. இந்த நிலையில் புதிய பேருந்து நிலையம் இல்லாமல் திண்டிவனம் மேம்பாலத்தின் கீழ் பேருந்துகள் நின்று செல்லும் நிலை உள்ளது. இதன் காரணமாக பொதுமக்கள் மற்றும் பயணிகள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். இந்த நிலையில் திண்டிவனத்தில் உள்ள தீர்த்தக்குளம் ஏரியின் ஒரு பகுதியில் 27 கோடி ரூபாய் செலவில் புதிய பேருந்து நிலையம் கட்டப்பட்டுள்ளது. இந்த பேருந்து நிலையத்திற்கு முத்தமிழ் அறிஞர் கலைஞர் டாக்டர் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையம் என பெயர் சூட்டப்பட்டது. இதற்கு அதிமுக முன்னாள் அமைச்சரும் மாநிலவை உறுப்பினருமான சி.வி. சண்முகம் உட்பட பலர் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் புதிய பேருந்து நிலையத்திற்கு இந்திரா காந்தி பெயர் வைக்கப்பட வேண்டும் என கோரிக்கை எழுந்தது. இந்த நிலையில் பேருந்து நிலையத்திற்கு முகப்புவாயில் பொறிக்கப்பட்டிருந்த முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையம் என பெயர் அகற்றப்பட்டது. புதிய பேருந்து நிலையத்தின் 2 முகப்புவாயிலும் பொறிக்கப்பட்டிருந்த கலைஞரின் பெயர் அகற்றப்பட்டது. வருகின்ற 5ஆம் தேதி தமிழ்நாடு முதலமைச்சர் புதிய பேருந்து நிலையத்தை காணொலி காட்சி வாயிலாக திறக்கப்பட்ட நிலையில் தற்போது கலைஞர் பெயர் நீக்கப்பட்டு இந்திரா காந்தி பெயர் சூட்டப்பட்டுள்ளது.